ஸோ இப்போ சொன்ன மாதிரியே நம்ம ஆப் பார்ல தான் இருக்கும், அதே ஆப் பார் விஜெட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் பார் விஜெட்டில் வந்து சம்டைம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், இந்த சைட்லலாம் அந்த 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்கும், அதாவது பட்டன் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து இந்த ஆப் பாரில் ஆட் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான் ஆட் பண்ணுறதுக்கு. அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு லிஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். இந்த லிஸ்ட்டோட ரிட்டன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட். இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ விட்ஜெட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம ஆனால் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ். இதில் வந்து ஏகப்பட்ட விட்ஜெட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு விட்ஜெட் பாஸ் பண்ணேன். இப்போதைக்கு நம்ம படித்த மெயினான ஒரு விட்ஜெட் என்னன்னா டெக்ஸ்டான விட்ஜெட். டெக்ஸ்ட் விட்ஜெட். ஸோ இதில் வந்து கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம், கிளிக் மீ அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் மீ அப்படிங்கிறது இந்த மேலே இந்த பேனர் கிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, இந்த கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்குது. டெக்ஸ்ட் விட்ஜெட் வந்து இதில் வந்து செட் ஆகலை. ஸோ இதை நம்ம இப்போ டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு ஆப் பார் க்ளோஸ் ஆகல. ஸோ பேரலிசிஸ் மெயினாக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆப் பார்லாம் க்ளோஸ் ஆகிட்டு ஓகே. இந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று ஒரு விட்ஜெட் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்ன விட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பட்டன் விட்ஜெட். ஸோ இந்த ஃப்ளாட் பட்டன் விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த நேம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு வகையான ஃப்ளாட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளாட் பட்டனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து நிறைய விஷயம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளாட் பட்டனில் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைல்டில் என்னென்னா இந்த ஃப்ளாட் பட்டனில் உள்ளே என்ன தெரியணும் அப்படிங்கிறது தான் அந்த சைல்டு விட்ஜெட். ஸோ இது நம்ம சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி படித்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் விட்ஜெட்டில் ஓகே நிறைய ஓவராய் அந்த மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதாவது இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ டெக்ஸ்ட் விட்ஜெட் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா கண்டிப்பாக இது ரன் ஆகாது, கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது டிசேபிள் ஆகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே கூட எனக்கு ஒரு வார்னிங் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பட்டன்னாலே அதோட மெயின் பர்பஸ் வந்து அதை கிளிக் பண்ணோடனே அவங்களுக்கு எதாவது ப்ராசஸ் நடக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன்றுமே சொல்லலை. ஸோ அதனால இது வார்னிங் காட்டுது, அங்கேயும் அது டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளாட் பட்டன் இங்கே வந்து ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன பண்ணாலும் தெரியும், பட்டன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே டிசைட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஒரு எம்டி ஃபங்க்ஷன், எம்டியாக ஒரு ஓப்பன் பேரன்சிஸ், க்ளோஸ் பேரன்சிஸ், அடுத்து ஓப்பன் பேசிஸ், க்ளோஸ் கேர்லி பேசிஸ். ஸோ இதை கொடுத்துட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு அந்த கிளிக் பி பட்டன் லைட் பிளாக்லேருந்து டார்க் பிளாக்காக மாதிரி இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஏதோ ஒன்று தெரியுது. ஸோ இப்போதைக்கு அந்த பட்டன் அவ்வளோவா தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு போய் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் கிளாஸ் அதை நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், தெரியுதுக்காண்டி ஒயிட் கலர் பட்டன் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒயிட் பட்டன் வந்துருச்சு, ஃப்ளாட் பட்டன் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பட்டன் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் இதை நிறைய வாட்டி காப்பி பண்ணி கம்மா போட்டுக்கோங்க, மெயினாக மறந்துடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2 கிளிக் மீ பட்டன் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம நிறைய பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்ஷன்ஸ் பேராமீட்டர். ஸோ அதில் வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ இது ஓகே. இப்போதைக்கு நம்ம வந்து ஆப் பார் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறைய விட்ஜெட்ஸ் பற்றி பார்ப்போம்.